Hello everyone. Hi பசங்களா. Hi everyone. So பசங்களா இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க லைக் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் இருக்க எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம். விட்ஸ் லைக் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்க போகுது. யாடா பசங்களா? ஹாய். ஸோ எவ்ரிவன் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? ஓகே பிஃபோர் ஸ்டார்டிங் விட்டிக்காக வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் ஜாயின் இந்த டெஸ்ட் சீரீஸ். எப்படி ஜாயின் பண்ணுன்ற ஒரு பேசிக்கை மட்டும் நான் சொல்லிடுறேன். யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்தால் யூ கேன் ஜாயின் இட் ராமா. ஓகேவா? ஸோ 1 sec. ஃபிசிக்ஸ் மட்டும் ஜேஇக்கு ஆஃப்லைனில் போக முடியுமா? ஃபிசிக்ஸ் மட்டும் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் நோன்னு தான் நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு தெரிலடா பசங்களா. ஸோ நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். பட் ஆஃப்லைனில் அப்படி பண்ண முடியாது. லைக் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சென்டர்கிட்ட போய் விசாரித்து பார்க்கலாம். மேபி அவங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் இந்த சென்டர். ஸோ இந்த சென்டருக்கான என்கொயரி நம்பர் இருக்குல்லடா பசங்களா, அதில் நீங்கள் போய் என்கொயரி பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ 1 sec. ஸோ இந்த சென்டருக்கு ஓகே கோ தேடாமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு விட்டிக்கான டெஸ்ட் சீரீஸ் லிங்கே போடலையா? ஓகே ஸோ பசங்களா இதில் லிங்க்கை வந்து நான் மாற்ற சொல்கிறேன். சரியா? இதில் வந்து டெஸ்ட் சீரீஸுக்கான லிங்க்கை நான் இங்கே ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் அதை வந்துட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியாடாமா? ஸோ அண்ட் நீட் இப்போ புக்கை விசிட் டூ நீங்கள் இதில் வந்து என்கொயரி நம்பர் இருக்கும் சந்தோஷ். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே இஃப் யூ கிராஸ் இட் யூ வில் ஹாவ் சம் என்கொயரி நம்பர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? கேன் வி ஸ்டார்ட் அவர் கிளாஸ்? ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பிரிஸ்காக இருங்க பார்க்கலாம். ஏடாமா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் தானே. ஸோ தட் இந்த செக்ஷன்ஸை நீங்கள் எனக்கு அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். May 8 ரிசல்ட்ஸ் இருக்குமா? யாடா பசங்களா? உங்களுக்கு ரிசல்ட்ஸ் மாற்றல? யா ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபைன். வாட் இஸ் அ டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் தாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க்கும் வரலை. மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் வர ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு 15 questions to 20 questions இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து இப்போதைக்கு வந்து இன்னும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பட் செக் பண்ணி பார்க்கலாண்டாமா. அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இப்போ ஆட் ஆயிரும். நீங்கள் இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளே நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பசங்க? டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்ன மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ், ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ், ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ், வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன? கமான் எவ்ரி ஒன். எங்கடா ரெகுலர் கிளாஸஸ்க்கே காரணம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்களே வேர் ஆர் யூ? சி ரெகுலராக ஒரு 5 பேர் இருந்தீங்கன்னா கூட இந்த கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கக்கூடா பசங்களா. ஸோ பி ரெகுலர், பி கன்சிஸ்டன்ட். சரிங்களா? These classes are very important for your VITEEE. ஸோ VITEEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நிச்சயமாக ரேங்க் வச்சு நல்ல ரேங்கில் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது போன வருஷம் இருந்துச்சு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட் இஸ் ரோ மேட்ரிக்ஸா பசங்களா? எவ்ரிவன். ஸோ எல்லோரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? இங்கே யார் யார் அந்த கிளாஸஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஓகே இஃப் இட் இஸ் நோ ஒன் இஸ் தேர் அப்படின்னா யா எஸ் தேங்க்யூ ஆகாஷ், ரியலி தேங்க்யூ. ஸோ பசங்களை புதிய நேம்ஸ் ஒரு இது ஒரு 10th standard ஸ்டூடெண்ட்டை கேட்டால் கூட அவன் ஆன்சர் பண்ணுவான்டா. சரியா? உங்கள்கிட்ட ஏன்னா அந்த எந்தூவே இருக்க மாட்டேது. என்ன பப்ளிக் முடிச்சு போச்சு அதனால படிக்க வேண்டான்னு இருக்கீங்களா? தென் ஒய் ஆர் என் ட்ரைங் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னா நல்லா பிரிஸ்காக ஜாலியாக நல்லா படிக்கணும்ல. எஸ். ஸோ கேன் யூ கிவ் தி ஆன்சர்ஸ் ப்ளீஸ்? ஸோ ரோ மேட்ரிக்ஸ் மீன்ஸ் ஒன்லி ஒன் ரோ. அதில் ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ரோ மேட்ரிக்ஸ்.
லிசனிங்னா அப்போ கமெண்ட் பண்ணுங்களேடாம்மா, ஏன் நீ கேட்க வச்சு கற்று வைக்கிறீங்க, என்னால் முடியல, ரியலி வெரி டயர்ட், நானாலும் கிளாஸ் வந்துட்டுருக்கேன், பட் யூஆர் நாட் கிவிங் அ டேம் ரெஸ்பான்ஸ் ஃபார் மீ. அது வந்து என்ன சொல்கிறது, ஏன்னா அந்த கிளாஸ் இருக்கணும் ஆஃப் பண்ணிட்டு போகலாம், நீ யாரும் கேட்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ பட் இட்ஸ் ரியலி ஹர்ட்டிங்டா பசங்களா. ஃபைன். வாட் இஸ் காலம் மேட்ரிக்ஸ்? காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் வில் ஹாவ் ஒன்லி ஒன் காலம், அதில் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ். ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேட்ரிக்ஸ் அண்ட் அந்த மேட்ரிக்ஸ் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருப்பாங்க. ஆல் எலிமெண்ட்ஸ். ஸோ ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ். வாட் இஸ் ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ்னாலும் ரோ மேட்ரிக்ஸ்னாலும் ஒன்று தான். ஏன்னா அதில் ஹரிசாண்டல் லைன்ஸில் மட்டும்தான் வந்து எலமெண்ட்ஸ் இருப்பாங்க. வெர்டிக்கல் லைன்ஸ் லைக் விச் மீன்ஸ் யூ வில் ஹாவ் ஒன்லி ஒன் ஹரிசாண்டலாக ஒரே ரோவில் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ்னால் ஒரே காலமில் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு முழிக்கக்கூடாது. ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ்னாலும் ரோ மேட்ரிக்ஸ்னாலும் ஒன்று தான். அண்ட் வாட் இஸ் வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ்? வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ்னாலும் காலம் மேட்ரிக்ஸ்னாலும் ஒன்று தான். யாடா பசங்க? எஸ். வாட் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். மை எம் அண்ட் என் ஷுட் பி ஈக்குவல். எம் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் என் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். அவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஓகே. இன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸை தெளிவாக கொடுக்க மாட்டாங்க. தே ஆல்வேஸ் கிவ் அஸ் எ எலமெண்ட். இப்படி தான் பேசுவாங்க. சரியா? ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் தீஸ் ஃபேக்டர்ஸ். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் என்னென்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் டயகனல் எலமெண்ட்ஸ். இந்த டயகனலில் வருவாங்கல்ல, இந்த டயகனல் எலமெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏஐஐ. அதாவது எனக்கு காலமும் ரோவும் சேமாக இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு டயகனல் எலமெண்ட்ஸாக வருவாங்க. A11, A22, A33 அப்படின்னு ரோ அண்ட் காலம் ஷுட் பி ஈக்குவல். அந்த மாதிரி இருக்கவங்கள தான் டயகனல் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாட் இஸ் கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ்? அப்போ கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ்னால் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட மிரர் இமேஜ். ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு மிரர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க கீழே இருக்கிற ட்ரையாங்கிள். புரியுதா பசங்களா? மேலே இருக்கிற அந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து மிரர் இமேஜ். ஓகே. ஸோ அப்போது A212 A12 இது யாருக்கு பேராக இருக்கும்? இங்கே இருக்கவனுக்கு பேராக இருப்பான். ஸோ A21க்கு ஈக்குவல். ஸோ அதுதான் ஏஐஜேவும் ஜேஐயும் கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ். 1 to 21 அப்படியே ஆப்போசிட். அவங்களே கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ் வச்சு தான் சிமெட்ரி ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக்கை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். சரியாடா பசங்களா? when a matrix is called as symmetrical matrix, when a matrix is called as skew symmetrical matrix, அப்போ எதை சொல்லுவாங்கன்னா இதை வச்சு தான். உங்களோட கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ் நல்லா காது கொடுத்து கேளுங்க. உங்களோட கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். உங்களோட கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ் இட் இஸ் லைக் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்வர்ஸாக இருக்காரு அப்படின்னா அது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். காட் இட் பசங்களா? You can say yes or no at least. Okay, fine. Hi, பசங்களா. And what is trace of a square matrix? ட்ரேஸ்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேஸ் அப்படின்னா டயகனல் மேட்ரிக்ஸோட சம். சரியா? இந்த டயகனல் மேட்ரிக்ஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அந்த நம்பருக்கு பேர் ட்ரேஸ். இந்த டேர்ம்ஸ்லாம் உனக்கு புதுசாக இருக்கும், பட் யூ ஷுட் நோ. அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ட்ரேஸ்னால் என்னென்னு உனக்கு தெரியணும், கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியணும், டயகனல் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியணும். சரியாடா பசங்களா? ஸோ இந்த 3 விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐம் குட் ராமா. ஓகே,
ஒரு மேட்ரிக்ஸை ஒரு ஸ்கேலார் கூட மல்டிபிள் பண்ணுறது யாருக்கு ஈக்குவல்? ஒரு மேட்ரிக்ஸை ஒரு ஸ்கேலார் கூட மல்டிபிள் பண்ணுறது ஜஸ்ட் லைக் இந்த நம்பரை இந்த ஒரு நம்பர் இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் மல்டிபிள் ஆகுது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? K is multiplying with other matrix A1, A2, A3, B1, B2, B3, C1, C2, C3. ஒவ்வொருத்தர் கூடயும் மல்டிபிள் ஆகும். சரியாடாமா? அடுத்தது, ஸோ கேன் யூ ஆன்சர் திஸ் கொஷின்? இது வந்து உங்களுக்கான குவிஸ் கொஷின். ஓகேவா? இஃப் A cross இதெல்லாம் கூட உனக்கு வரலாம். ஸோ பி நோ லைக் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, இஃப் A cross B is a null matrix. A cross B அதாவது ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட், ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ். அதாவது ஏபி இருக்குல்லடாமா, ஏபி இஸ் ஈக்குவல் டு 0. இது உங்களோட 12th புக்லேயே இருக்குது. இது உங்களோட 12th புக்கில் ஒரு தியரமாகவே இருக்குது. சரியா? தென் இட் இஸ் நாட் நெசசரி தட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, பி இஸ் ஈக்குவல் டு 0. அப்படியா? அப்படின்னா ஏ ஜீரோவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பி ஜீரோவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், ஆப்வியஸ்லி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியுமா? யா, தேர் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் 1 0 0 0. சரி, அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அண்ட் 0 1 0 0 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இது ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடையாது, இதுவும் ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடையாது. ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தோட மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டாடாமா? எஸ். ஸோ அப்படின்னா அது ஜீரோவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் எப்படின்னா 0 × 2 தான் 0. இப்போ இந்த ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் ஜீரோவாக இருந்தால் தான் ப்ராடக்ட் ஜீரோ வரும். அது நார்மல் நம்பருக்கு. ஆனால் மல்டிப்ளிகேஷனுக்கு அப்படி கிடையாது. வர 26 AEEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா? டூ அ கிரேட் ஜாப் டா பசங்க. சரியா? இஃப் A and B ஆர் 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர், ஒரே ஆர்டரில் இருக்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அப்போது டிட்டர்மினன்ட்ஸை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி, இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? இட் இஸ் ஸ்ப்ளிட்டபிள். யாடா பசங்களா லைக் தொடர்ந்து 10 டேஸும் உங்களுக்கு வந்துட்டு 7 o'clock மேக்ஸ் கிளாஸ் இருக்குது. பட் ஒன்லி திங்ஸ் என்னென்னா ஐ நீட் அன் ஆடியன்ஸ். ஓகேவா? எனக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஷுட் லிசன். அந்த மாதிரி ஓகே, லிசன் பண்ணுங்கள், கெயின் தி நாலேஜ் அண்ட் அதை வந்து உங்களோட எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் ஹாவ் அ ப்ராக்டிஸ். நானும் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்காக சில பிடிஎஃப்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ரா பசங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. ஆமாம், இது ட்ரூ தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து B2 அப்படின்னு கொடுக்குறாங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் B வந்து 6ன்னு கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட் யூ வில் சே? வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி? இப்படி கேட்க மாட்டாங்க. லிங்க் இன்னும் ஜென்ரேட் ஆகலடா பசங்களா. ஆனால் நான் வந்து 4 o'clock ஐ ஹவ் கிவன் 6 o'clock கொடுத்துட்டேன். பட் அது இன்னும் ஜென்ரேட் ஆகலை. பட் நான் இப்போ உங்களுக்கு இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட சொல்லிடுறேன். சரிங்களா? வாட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி டாமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி, யா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி என்னவா இருக்கும்? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு லாஸ்ட் இயரோட பிடிஎஃப் இருக்குது இல்லைடா பசங்களா? நோ. நோ, ஒன்லி ஃபார் மேக்ஸ் யூ ஹாவ். லாஸ்ட் இயருக்கு வீடியோஸ் மேக்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது 12ன்னு கொடுக்காம இந்த கொஷினை எப்பயுமே டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ AB has an inverse, okay, and AB does not have an inverse. இந்த ரெண்டில் எதை சொல்வீங்க? சரியா? AB has an inverse. Like you should be very conscious. ஸோ இதை வச்சு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இன்வர்ஸ் இருக்குன்னா என்ன சம்மந்தம்? ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் இருக்குன்னா என்னடாமா? எஸ், இது 12th ஸ்டாண்டர்டில் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஐ ரிமெம்பர் தட். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்?
யாடா பசங்களா? இன்னும் ஒருத்தர் கூட ஆன்சர் சொல்ல மாட்டீங்க. ஏபிக்கு இன்வெர்ஸ் இருக்குமா இல்லை இருக்காதா? தட்ஸ் இட். ஏபி ஹேஸ் அன் இன்வெர்ஸ் ஆர் டஸ் நாட் ஹேவ் அன் இன்வெர்ஸ். இது தெரியாதுனாச்சே சொல்லேன்டா. ஏன்டா அமைதியாக இருக்கீங்க? ஓகே, சம்டைம்ஸ் இந்த அமைதியாக இருக்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? உங்களுக்கு புதுக்கோட்டை படம்லாம் தெரியும்ல, அதில் தனுஷ் வந்து கொக்கி குமாராக மாறிட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி என்னை மாற்றிடாதடா பசங்களா. யா, ஓகே. So AB has an inverse or does not have an inverse? Yeah, it should not be 0. Yes da pasangla. So it has no inverse. இருக்குடா பசங்களா, இருக்கு. சரியா? இப்போ இதுலேருந்து நீ என்ன சொல்லலாம்? ஏபியோட வந்து டிட்டர்மினன்ட் சொல்ல முடியும். ஏபி டிட்டர்மினன்ட் என்ன வருது? 12ன்னு வரும். 12 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் 0வா இல்லைன்னா இன்வர்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டிட்டர்மினன்ட் 0 இல்லை, அப்போ ஏபி ஹேஸ் அன் இன்வர்ஸ். ஸோ எப்பயுமே கொஷினை டைரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஏஎன்பி கொடுத்துட்டாங்க, அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி என்னன்னு அப்படின்னு கொஷின் கேட்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் லிங்க் பண்ணுங்கள், ஒவ்வொரு கான்செப்டையும் லிங்க் பண்ணுங்கள். சரியாடாமா? ஸோ இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ யூ ஹாவ் செவரல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸை புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா விஷயமும் இங்கே ஈஸிடாமா. சரியா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ். ஓகே, ஸோ யூனோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு 2 டைம் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் ஏன்னு, இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஏ டிரான்ஸ்போஸ் என்ன அப்படின்னு உனக்கு கொஷின் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் ஒரு ப்ரூவிங் ஸ்டேட்மெண்ட்டை இது ஒன்று கொடுத்து இதை இதில் 4 பேர்த்தில் எது கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கு டிரான்ஸ்போஸ் உள்ளே வரும், கொஷின்குள்ளே டிரான்ஸ்போஸ் உள்ளே வரும். ஆனால் கொஷினில் டிரான்ஸ்போஸே இல்லை. ஓகே, ஒரு கிவன் பார்ட்டில் நல்லா கேட்டுக்கோ, கிவன் பார்ட்டில் டிரான்ஸ்போஸே இருக்காது. ஆனால் ப்ரூவிங் பார்ட்டில் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, அதில் டிரான்ஸ்போஸ் வந்துடும். ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, I know A is equal to A transpose is a whole transpose. அப்போ அந்த இடத்துல அந்த மேட்ரிக்ஸை நம்ம இந்த மாதிரி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ தான் நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே ஒரு கிவனையும் ப்ரூஃப் பார்ட்டையும் வந்து லிங்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம். சரிடாமா? ஸோ அப்போ அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லை? எஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு 2 டைம் டிரான்ஸ்போஸ் எடுத்தால், so you have completed differential equation, integration, quadratic equation complete பண்ணிட்டீங்களா? மேட்ரிக்ஸ். now what to do next one? ஓகே, நாளைக்கு என்ன டாபிக் பார்க்கலான்னு நீங்களே எனக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஐ வில் புட் இட் அட். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் ஆல்மோஸ்ட் ஒரு 12 டாபிக்ஸ் இருக்கும்டா பசங்களுக்கு. ஏன் பிரகதீஷ் இன்னும் லைக் போன வருஷம் நீங்கள் வீடியோஸ் கூட பார்த்துருக்கீங்க கரெக்டாக. ஒரு 12 to 14 டாபிக்ஸ் தான் இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு சூப்பராக பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சிடுச்சு. ஓகே, நாளைக்கு வேணால் நான் வெக்டார் எடுத்துகிட்டு வரேன். வெக்டார் அல்ஜிப்ரா ஹாஸ் அன் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் and it's the easiest chapter. So அப்போ அதை நாளைக்கு முடிச்சிடலாமா? ஓகே எவ்ரிவன். ஸோ எல்லாருமே வெக்டார் அல்ஜிப்ராவை if you want to கவர்னா கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கே இன்டூ ஏ தி ஹோல் டிரான்ஸ்போஸ், கே ஏ தி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இது யாருக்கு ஈக்குவல்? ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணுறோன்றப்போ அந்த கே, அந்த ஸ்மால் நம்பருக்கு டிரான்ஸ்போஸ் அக்செப்ட் ஆகாது. டிரான்ஸ்போஸுங்கிறது மேட்ரிக்ஸுக்கு மட்டுமே அப்ளிகபிள் பண்ணுற ஒரு ஆப்ரேஷன். அப்போ முன்னாடி இருக்கிற கேக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. அந்த கேவை நீங்கள் கேவாகவே வச்சுக்கலாம், ஜஸ்ட்டு ஏக்கு மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். ஓகேங்களா? பட் மல்டிப்ளிகேஷன்றப்போ முன்னாடி பின்னாடி, ஸோ பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு வரும். இதே தான் டிட்டர்மினண்ட்டுக்கும், இதே தான் சேம் ஃபார் டிட்டர்மினண்ட் ஆல்சோ. ஸோ நாட் இன்வர்ஸ் ஆல்சோ. டிரான்ஸ்போஸுக்கும் இன்வர்ஸுக்கும் ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேட்ச் ஆகும். சரிடாமா? எஸ். ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பேசிக்காக ஒரு மேட்ரிக்ஸ் கொஷின் வருது அப்படின்னா நிச்சயமாக அது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் வரும். ஓகேவா? ஸோ யூ ஷுட் நோ தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இட் இஸ் ஆல் ஈஸி கொஷின்ரா பசங்களா. இது வந்து டஃப் இல்லை, கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஓகேவா? 1 minute. இன்டெக்ரல் கால்குலஸ் ஃபார்முலா சொல்லித்தரவா? யாடா பசங்களா, அவுட் ஆஃப் 40 யூ கேன் அட்டென்ட்ரா பசங்க. ஷார்ட் அட்டென்ட் பண்ணலாம். அதில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். எல்லா ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் நான் கொடுத்துருக்கேன்.
அண்ட் அது போக இந்த வருஷம் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு பயங்கரமாக அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை இட்னா அதை பை பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். வாட் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பசங்களா? ஸோ நான் சொன்னது தான், ஏ டிரான்ஸ்போஸும் ஏவும் ஈக்குவலாக இருக்கணும். சிமெட்ரிக்கும் சரி ஸ்கியூ சிமெட்ரிக்கும் சரி அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் செக் பண்ண முடியும், மற்றபடி செக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கும் ஸ்கியூமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த கான்ஜுகேட் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த கான்ஜுகேட் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஈக்குவல். யூர் அக்ரி வித் மீட்டா பசங்களா? உங்களுக்கான கான்ஜுகேட் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கா? கரெக்டாக? சரி, அப்போ ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பற்றி நீங்கள் என்னென்னலாம் கற்பனை பண்ணலாம்? ப்ளீஸ் ஆன்சர் மேம் ஃபார் மேம் தட் கிளாஸ் ஃபார் 12th மேம் ப்ளீஸ். ஓ, இது 12th கிளாஸான்னு கேட்குறீங்களா? நோ, இட் இஸ் நாட் ஃபார் 12th பசங்க, இது 12th முடித்தவங்களுக்கான கிளாஸ். ஓகே, யாரா பசங்களா? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வச்சு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வச்சு பின்னாடி நிறையா சம்ஸ் வருது. அது நம்ம சால்வ் பண்ண தான் உங்களுக்கான கான்செப்ட் வந்து இன்னும் கிளியர் ஆகும். ஓகே, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். வாட் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்? ஒரு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸும் அவனுக்குமே வந்துட்டு நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் இருப்பாங்க. கரெக்ட்? ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு -A இப்படின்னு நம்மளுக்கு இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்கடாமா? கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்க? ஆப்போசிட் டு ஈச் அதராக இருப்பாங்க. இப்போ நான் ஒரு கொஷின் கேட்கட்டா? திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் தி டயகனல் எலமெண்ட்? ஒரு டயகனல் எலமெண்ட், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு டயகனல் எலமெண்ட் ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஆன்சர் சொல்லு. ஓகேவா? ஒரு diagonal element of a skew symmetric matrix எப்படி தான் இருக்கணும்? There should be a strict order. இந்த diagonal elements இது இல்லைனாலே இது skew symmetric இல்லை நம்ம வந்துட்டு பார்த்த உடனே சொல்லிடலாம். ஒரு மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் வந்து கான்ஜுகேட் எலிமெண்ட் வரைக்கும் போக வேண்டாம், டயகனலை வச்சே நீங்கள் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இல்லையான்னு சொல்லிடலாம். பட் ஹவு? யாருக்காவது ஐடியா இருக்கா? இப்போ நான் சொன்ன டாப்பிக்கே எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? diagonal elements of a skew symmetric matrix. It must be 0 மட்டும்தான் ஒரே வழியா. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 0 மட்டும் சொல்லக்கூடாது, ரைட்? 11th வரைக்கும் நீங்கள் 0 சொல்லலாம். பட் 12th வந்துட்டு 12th நீ ஒரு கான்செப்டே படிச்சுட்டு அப்போ 0 மட்டும்தான் ஒரே வழியான்னு செக் பண்ணிக்கணும். 0 மட்டும்தான் ஒரே வழியா? ஓகே, பட் ஹவு டு யூ ப்ரொசீட் இட்? எப்படி ப்ரொசீட் பண்ணுவீங்க? ஏதாவது ஐடியா இருக்காடாமா? ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, A11 A22 அப்படி வராது, நம்ம போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? A12 A13 நான் 3x3 மட்டும் வச்சுக்கிறேன். A21 A22 A23 யா A transpose is equal to -A. இதை வச்சு தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். எஸ்டா பசங்களா? A23 A31 A32 A33 correct, which is equal to minus of, oh okay, I will take the transpose. correct adama? Am I right? Yes or no? Yes. So இப்போ மற்ற எலிமெண்ட்ஸை விடுங்க, இப்போ diagonal elements மட்டும் பாருங்களேன். அப்போ A11 is equal to -A11 கரெக்டாடாமா? ஒரு எலமெண்ட் ஒரு நெகட்டிவ் எலமெண்ட்டாக இருக்க முடியுமா? இல்லைனா இது இந்த சைட் கொண்டு வாங்க. அதாவது 2A11 is equal to 0. யா, இட் ஷுட் பி அ சேம் எலமெண்ட். இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அப்போ A11 வந்து நிச்சயமாக என்னவா இருக்கலாம்? இட் குட் பி வாட்? இட் குட் பி 0. It could be 0. Yes? யாரா பசங்களா? இட் குட் பி 0. அது 0வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ இதுவே A11 is equal to -A1. இது இன்னொரு வாய்ப்பு இருக்குது. நல்லா யோசிச்சு, உன்னோட மூளை நல்லா யோசிச்சு ஒரு ஐடியா சொல்லுங்கள்.
மேம் ஆக்சுவலி ஒரு நம்பர் அதாவது 2 வந்து -2 இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அது வந்து 0க்கு மட்டும்தான் பொருந்தும். இது வந்து ரியல் நம்பர்ஸ்க்கு ஓகே. திங்க் இன் அ ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். ஒரு நம்பர் அவனோட நெகட்டிவ் நம்பராக இருக்க முடியுமா? சே எஸ் ஆர் நோ. In a point of complex number, or complex number point of view. No, it could be da, it could be imaginary. It could be an imaginary number. Sharingla, it could be an imaginary number. Okay, vada pasangla. So, no ma'am, mod will come. Okay, எனக்கு எப்படி சொல்லி புரியாக்குறது? ஒரே நிமிஷம் தாம்மா. நான் ஒரு பிக்சர் எடுத்து காட்டுறேன். 1 minute. Okay, fine. இப்போ நான் ஒரு நம்பர் கேட்குறேன், ஓகேவா? I'm showing one number. Fine. Oh, sorry. பாஸ் ஆயிடுச்சா? இப்போ தெரியுதுலடா பசங்களா? இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல? Can you see it now? ஒரே நிமிஷங்க. ஓ சாரி, வெரி சாரி. சாரிடா பசங்களா, சாரி. யா, இட் இஸ் நாட் ஃபார் ஸ்கியூ மேட்ரிக்ஸ், இட் இஸ் ஃபார் ஸ்கியூ ஹாமில்டன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? உங்களுக்கு ஹாமில்டன் மேட்ரிக்ஸ் இல்லை. ஓகே, அப்போ நீங்கள் 0னே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் கன்சிடர் 0டா பசங்களா. டன். ஸோ இட் இஸ் ஃபார் ஸ்கியூ ஹாமில்டன் மேட்ரிக்ஸ். யா, ஓகேவா? அது அந்த கேஸ் வந்து ஸ்கியூ ஹாமில்டன் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ ஸ்கியூ மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைகனல் எலிமெண்ட் 0 மட்டும்தான் இருக்கணும்டா பசங்க. சரியா? அண்ட் இதை வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மேட்ரிக்ஸையுமே நான் வந்து சம் ஆஃப் ஸ்கியூ மேட்ரிக்ஸ் அண்ட் சம் ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக எழுத முடியும். ஸோ A + A டிரான்ஸ்போஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாகவும், A - A டிரான்ஸ்போஸ் எப்பயுமே ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். சரியாடாமா? ஸோ see this. Determinant of a skew symmetric matrix of odd order like 3, 5, 6 அப்படிலாம் வருதுல்ல, இது 0 அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. How do you prove it? ஸ்லாட் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இமெயில் வந்திருக்கா? ஸோ செக் யுவர் ஸ்பாம். உங்களோட மெயிலில் ஸ்பாமில் போய் பாருங்கள். நிறைய வாட்டி வந்துட்டு விட்டியோட ஸ்லாட் புக்கிங் வந்து ஸ்பாமில் போய் மாட்டிக்கும். ஸோ நீங்கள் ஸ்பாமில் செக் பண்ணி பார்க்கலாம். சரிடாமா? So determinant of skew symmetric matrix of odd order is 0. இது எப்படின்னு தெரியுமாடாமா? Do you know how it is? But invalid வந்துச்சா? Okay, maybe errorன்னு வரும்ல புக்கேஷ். ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரை இட் ஆஃப்டர் 1 day. ஒரு 1 day கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லாட் புக்கிங்கோட லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் ஆகிருக்குமே இமெயிலில், அது மென்ஷன் ஆகலையா? ஸ்லாட் புக்கிங் எப்போன்னு மென்ஷனே ஆகலைங்களா?
ஓகே, ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணி பார்த்துட்டா இருங்க. இப்போவே செக் பண்ணி பார்க்குறேன். VITEEE ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு ரைட்டரா பசங்க. ஏன்னா விட்டிலேருந்தே வந்து அஃபிஷியலாக வீடியோ போட்டிருக்காங்க. ஓகேவா, VITEEE 2026 ஸ்லாட் புக்கிங் அப்படி ஆன்லைனில் எப்படி ஸ்லாட் புக்கிங் பண்ணணும்னு அவங்களே வந்து அஃபிஷியலாக அவங்களோட யூடியூப்லேருந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஓகே, வி நோ VITEEE ஹாவ் என் யூடியூப் வீடியோ. அந்த யூடியூப் சேனலில் வந்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும், எப்படி ஸ்லாட் புக்கிங் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் 1 day ஆகோ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்லாட் புக்கிங் வந்து ஸ்டார்டட். அண்ட் நம்மளோட ஸ்லாட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா பசங்களா. ஓகேவா, ஸோ எந்த டேட் வரைக்கும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இன்வாலிடுன்னு வருதுங்களா. ஓகே, மேபி இட்ஸ் இன்வாலிட் அப்படின்னா வந்துட்டு 17th April இன்றைக்கி தான், இன்றைக்கி 6 மணிக்கு தான் ஓப்பன் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 நாள் April 19 வரைக்கும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகேவாடா பசங்களா, நாளைக்கு காலையில் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா மிட் நைட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டைமில் க்ரௌடே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் ஸ்லாட் புக்கிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் கோ பை இப்படி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, நான் ஒரே நிமிஷம் காட்டுறேன். ப்ரைவேட் விண்டோவில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேபி வரலாம். ஓகே, ஹவு டு கோ ப்ரைவேட் விண்டோ அது உங்களுக்கு தெரியும்ல. கூகுள் போவீங்க, கூகுளில் இந்த 3 டாட்ஸ் இருக்கும். இந்த 3 டாட்ஸில் வந்து நியூ இன்கார்டினோ விண்டோ இருக்குல்ல, அந்த இன்கார்டினோ விண்டோங்கிறது ஒரு ப்ரைவேட் விண்டோடாமா. அதில் போய் பண்ணிங்கன்னா மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியாடாமா. ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லட்டா சாந்தி? யூ அப்ளைடு ஃபார் VITEEE ஸ்லாட். ஓகே, யாரெல்லாம் ஸ்லாட் புக்கிங் வந்துட்டு வரலையோ நீங்கள் பட் யூ செக் யுவர் இமெயிலில் போய் பாருங்கள். அந்த நான் சொல்லல ப்ரைவேட் விண்டோவில் போய் ஒர்க் பண்ணி பாருங்கள், மேபி வரலாம். ஓகேவா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக VITEEE வெப்சைட்டுக்கே போங்க. சரியா, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் பண்ணிட்டு அங்கேயே வந்து VITEEE ஸ்லாட் புக்கிங்காக ஐடி வரும் எனக்கு தெரிஞ்சு. இருங்க நான் பண்ணி காட்டுறேன். எந்த டேட் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு 5 நாள் கொடுத்துருக்காங்களா? கரெக்டாக 29, 30, 1, 2, 3 May 1 to 3 வரைக்கும் உங்களுக்கு டேட்ஸ் இருக்குது. ஆமாம் ரேட்ரா பசங்களா. ஸோ மோஸ்ட்லி ஒன்று ஸ்டார்டிங்கில் கொடு, இல்லைனா எண்டிங்கில் கொடு. இந்த மிடில்ஸ் வந்து எப்போயுமே வந்துட்டு டஃப்பாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த மிடில் டேட் வந்து எப்போயுமே மோஸ்ட்லி டஃப்பாக தான் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கோ வித் எய்தர் ஸ்டார்டிங்கில் பண்ணு இல்லை எண்டிங்கில் பண்ணு. சரியாடாமா. ஸோ அண்ட் அதே டைம் நீங்களும் எந்த டேட்ஸில் ஃப்ரீயாக இருப்பீங்க, வீட்டில் எப்போ கூட்டிகிட்டு போவாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கிளாஸ் டைமிங் எப்பவுமே 7 o'clock டாமா. ஓகே, we know that it is a skew symmetric matrix. Skew symmetric matrix na என்னடா பசங்களா? A transpose is equal to minus A. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது determinant on both sides. ஸோ ரெண்டு பக்கமும் நான் determinant அப்ளை பண்ணுறேன். கரெக்டாடாமா. ஸோ determinant அப்ளை பண்ணிங்கன்னா என்னது? A transpose ஒரு determinant A ஓட determinant சேமா? A transpose ஒரு determinant A ஓட determinant சேமா? இதுக்கு தான் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணும்னு சொன்னேன். வீடியோ ஃபார் AEEE போடுங்க மேம். நான் போடுறேன்டா பசங்களா. இன்வாலிட்னா ஓகே, மகாலட்சுமி இஸ் கிவிங் அண்ட் ஹிண்ட். இன்வாலிட் வருது அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு கீழே ஒரு 3 lines இருக்குமாமா. அந்த 3 linesக்கு மேலே ஸ்லாட் புக்கிங்னு கொடுத்தா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. யாடா பசங்களா? யா. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் determinant of A அப்படின்னு நான் போடலாமா? is equal to minus determinant of A. ரெண்டு பேரும் ஒன்று இந்த சைடு வந்துருமா? அப்போ determinant of A plus determinant of A is equal to 0. அப்போ 2 into determinant of A is equal to 0. அப்போ determinant of A என்னடாமா? It is determinant of A. It is 0.
ஓகேவாடா பசங்களா? நீங்கள் கேட்கலாம், மேம் எப்படி மேம், ஹவு இட் இஸ் பாசிபிள், நீங்கள் இங்கே அப்போது எல்லா ஆர்டருக்கும் தானே வரும், ஏன் ஆர்டர் மட்டும் 0வாக இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்டியா? இல்லை, நம்ம கேட்குறதே கிடையாது. நோ ஒன் வில் ஆஸ்க் கொஷின். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு -aக்கு தான் டிட்டர்மினன்ட் போடணும், -aக்கு தான் டிட்டர்மினன்ட் போடணும். கரெக்டாடாமா? ஒன்றும் இல்லை. இப்போது இதோட ஆர்டர் என்னது? இது ஒரு ஆட் நம்பர், இது ஒரு ஆட் நம்பர். கரெக்டாக? உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா? k பார் n a, லைக் k இன்ட்டு ஏ. ஓகேவா? k இன்ட்டு ஏ, அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த k வந்து எத்தனை ஆர்டர் இருக்கோ, ஹவு மெனி ஆர்டர்ஸ் ஆர் தர். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3னா 3 k³ வெளியே எடுப்பீங்க. 4னா 4 k, k இன்ட்டு k இன்ட்டு k, k இன்ட்டு k இன்ட்டு k இன்ட்டு k அப்படின்னு வரும். ஓகேவா? இது வந்துட்டு எத்தனை ஆர்டர் இருக்கப்போ k பார் n இன்ட்டு a மேட்ரிக்ஸ். ஆமாம், ரைட்டா பசங்களா? இப்போது ஆட் நம்பர் மைனஸுக்கு ஆட் நம்பர் பவராக வந்தால் மைனஸ் தான் வரும். இதுவே மைனஸுக்கு ஈவன் நம்பர்ஸ் பவராக வந்தால், கரெக்ட், ஈவன் நம்பர்ஸ் பவராக வந்தால் அவங்க ப்ளஸ்ன்னு தான் வருவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இது வந்து ப்ளஸ் ஏன்னு தான் வரும். ஸோ ப்ளஸ் ஏன்றப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ அதுலேருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதாடாமா? அப்போது ஆட் நம்பர்ஸுக்கு மட்டும்தான் 0 ஆகும், ஈவன் நம்பர்ஸ்க்கு தெரியாது. காட் இட் பசங்களா? So -1 to the any power odd number it is minus. -1 to the power any even number it is plus. Okay. What is orthogonal matrix? நீங்கள் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்துட்டு படிச்சிருக்கீங்க. A1 A டிரான்ஸ்போஸை மல்டிபிள் பண்ணால் 1 ஐடென்டிட்டி கிடைக்கணும், அதுக்கு பேர் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட டிட்டர்மினன்ட், ஏன் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் +or-1 அப்படின்னு போடுறோன்னு தெரியுமாடாமா? ஏன்னா நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், ஏ டிரான்ஸ்போஸை மல்டிபிள் பண்ணால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அப்ளை டிட்டர்மினன்ட் ஆன் போத் சைட். இது மல்டிப்ளிகேஷன், தனித்தனி டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். இஸ் திஸ் வீடியோ இனஃப் ஃபார் AEEE? ஸோ மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா போதும்டா பசங்களா. டாபிக் இஸ் இனஃப். யா, ஓகேவா? டாபிக் இஸ் இனஃப். சரியா? இப்போ 2 பேத்துக்கும் டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணுவீங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எப்பயுமே 1 தான். ஓகேவா? அதனால தான் 1 போட்டிருக்கோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் 1 தான். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் ஸ்கொயர் 1. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னவா இருக்கலாம்? ஒன்று +1 இருக்கலாம், இல்லைனா -1 இருக்கலாம். ஸோ இட் குட் பி +or-1. யாடா பசங்களா? கேன் வி ஸ்டார்ட்? கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுலேயுமே நிறையா டாபிக்ஸ் இருக்குது. யூ ஹேவ் டு நோ திஸ் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ். போகலாமா? யா, the first question. Okay, what is your first question? Let ABC be relation to R be a non-zero and satisfy AQ plus PQ plus CQ is equal to 2 if the matrix A is equal to ஒரு matrix கொடுத்துருக்காங்க, satisfies A transpose A is equal to identity matrix, then the value of ABC can be. See, இதிலிருந்து என்ன தெரியுது? இது ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இது ஒரு விஷயம் தானே நம்மளுக்கு தெரியுது. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஹேப்பனிங், AQ plus BQ plus CQ வந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வேல்யூ ஆஃப் ஏபிசி என்னவா இருக்கும்? எனி ஐடியா? எப்படி போடணும்னு தெரியுமாடா பசங்களா? Any idea?
டேக் டிட்டர்மினன்ட். ஓகே, டிட்டர்மினன்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? Oh, by applying determinant is equal to 1, you are going to find it. Okay, okay. எப்படி determinant கண்டுபிடிப்பீங்க? அது good idea தான். Yeah, when you take determinant, what will be your answer? One by 3 is the answer. பரவாயில்லையே, சூப்பரா போட்டிருக்கீங்கடா பசங்களா. Yeah, 1 by 3 is an option. Well done. Yeah. Okay. So அது ஆக்சுவலி இது வந்துட்டு நீங்கள் உங்களோட 11th மேக்ஸில் இந்த மாதிரி ஒரு கொஷின் படிச்சிருக்கீங்க கரெக்டாக? ஸோ வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் வாட் இஸ் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் ஒன், இதை வந்துட்டு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஞாபகம் இருக்குங்களா? ஹவ் எனிவன் ரிமெம்பர்ட்? ஸோ இதோட டிட்டர்மினண்ட்டை எப்படி எழுதுவீங்க? ஹவ் டு யூ ரைட் தெம்? லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்களா பசங்களா? கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி பாரு. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் செக்ஷன் பிடிஎஃப் அண்ட் ஃபார்முலாஸ் தரேன்னு சொன்னாரடா பசங்களா. நாளைக்கு கிளாஸஸில் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஹி வில் பி கிவிங் அவுட். ஓகேவா? ஸோ எனிவன் ட்ரை இட். இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சியாடாமா? யா ஆகாஷ், யூ இட்செல்ஃப் ரிப்ளை. வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் ஒன்? Determinant of EA should be plus or minus 1. It could be anything or plus வரலாம் minus வரலாம். அது நம்மளுக்கு தெரியாது கரெக்டா? ஆனால் அவங்களுக்கு determinant என்ன கிடைச்சது? இதோட determinant இன்டெக்ரல்ஸ் இருக்கவா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கிளாஸை முடிங்கடா பசங்களா. உங்களுக்கு டிட்டர்மினன்ட் என்ன வரும்னா 3ABC minus AQ plus BQ plus C³ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா இதுதான் கிடைக்கும். சரிடாமா? ஸோ இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 2. சரிங்களா? அப்போ 3ABC minus 2 is equal to either +1 வரும் இல்லைனா -1 வரும். ஓகே யா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே மைனஸ் போட்டிங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? ஸோ 3 minus 2. 3 minus 2 is equal to நம்மளுக்கு ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு கிரேட்டராக இருக்கணும். -2 is equal to நம்மளுக்கு ஒன்று 3 minus 4 அப்படின்ற மாதிரி வந்திருக்கணும். கரெக்ட்? லைக் சம்ஹவ் எனக்கு வந்து +1 -1 ஆன்சராக வரணும். சரியாடாமா? ஸோ புட் ப்ளஸ் ஆர் -1 ஹியர். ஓகே, இட் இஸ் 2. ஸோ இந்த 2 அங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3ABC is equal to ஒன்று +1 +2 +1 +2 அப்படின்னு வரும். இல்லைனா 3ABC is equal to -1 +2 அப்படின்னு வரும். கரெக்டாடாமா? ஸோ 3ABC is equal to 1. ஸோ 3/3 it is 1 அப்படின்னு வரலாம். ஆர் this is equal to 1. ஸோ இப்போ ABC is equal to 1/3ன்னு வரலாம். இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு? 1/3 is the right answer. சரியாடாமா? எஸ். So now coming into the topic, what is idempotent matrix? Idempotent matrixங்கிறது இது வந்து higher standard of matrixல வரும். ஒரு இது வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஐடம்போட்டன்ட் மேட்ரிக்ஸுங்கிறது ஒரு மேட்ரிக்ஸாக அவன் கூட ஸ்கொயர் பண்ணால் அவன் கிடைப்பான். சரிடாமா? ஸ்கொயர் பண்ணாலே அவன் கிடைக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருக்க மேட்ரிக்ஸை வந்து ஐடம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ A/n will be always equal to E. அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A ஸ்கொயருக்குன்னு கிடையாது. A² is equal to A. அதுக்கு மட்டும் கிடையாது. A³ ஏவாக தான் இருப்பாங்க. A/4 ஏவாக தான் இருப்பாங்க. A/100 ஏவாக தான் இருப்பாங்க. எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஸோ ஏ கியூப் எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதலாமா? ஏ ஸ்கொயர்னா என்னது? ஏவா? ஸோ அப்போ ஏ இன்ட்டு ஏ அகைன் ஏ ஸ்கொயர் தானே. ஏ ஸ்கொயர்னா என்னது? அகைன் ஏவா? ஸோ இதனால தான் ஏ ஸ்கொயர் ஏன்றதுனாலே அதுக்கு மேலே எந்த பவர்ஸ் வந்தாலும் சரி இட் பிகம் ஏ, அது நம்மளுக்கு ஏவா தான் இருப்பாங்க. சரியாடாமா? அந்த மாதிரி ஒரு சில மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. அதுக்கு பேர் ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். வாட் இஸ் இன்வால்வேட்ரி? ஐடம்பொட்டன்ட்டுக்கும் இன்வால்வேட்ரிக்கும் ஒரே வித்தியாசம், அங்கே ஏவாக இருக்கணும், இங்கே அது ஐடென்டிட்டியாக இருக்கணும். ஏ ஸ்கொயர் ஷுட் பி அன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். ஸோ ஏவாக இருந்தால் ஐடம்பொட்டன்ட், அவனே கிடைச்சானா தட் இஸ் ஐடம்பொட்டன்ட். ஓகேவா? இன்வால்வேட்ரி மேட்ரிக்ஸ் வந்து ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகேங்களா? நில் பொட்டன், நில் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜீரோ மேட்ரிக்ஸ். எனக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ் வரணும். ஸோ ஒரு பவர், ஒரு சர்டின் பவர் போயிடுச்சுன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ், அது வரைக்கும் ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ வந்து ஏ கியூப் ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ஸ்கொயர் வந்து ஜீரோவாக இருக்காது. ஏ கியூபுக்கு மேலே என்ன போனாலும் அது ஜீரோ மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஒரு சர்டைன் பவர் நீங்கள் சர்டைன் நிறைய டைம் மல்டிபிள் பண்ண அவங்க ஜீரோ மேட்ரிக்ஸாக மாறிடுவாங்க. சரியாடா பசங்களா? ஸோ ஏ இஸ் அ ஜீரோ மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ வாட் இஸ் அட்ஜாயிண்ட்? ஆக்சுவலி அட்ஜாயிண்ட்னா இங்கே என்ன? அட்ஜாயிண்ட்டுங்கிறது ஒரு ஆப்ரேஷன், நல்லா கேட்டுக்கோ, அது ஒரு வேலை. ஓகே. அடிஷனுங்கிறது ஒரு வேலை, சப்ராக்ஷனுங்கிறது ஒரு ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷனுங்கிறது ஒரு ஆப்ரேஷன், டிவிஷனுங்கிறது ஆப்ரேஷன். அதே மாதிரி அட்ஜாயிண்ட்டுங்கிறது ஒரு ஆப்ரேஷன், அது ஒரு மேட்ரிக்ஸ் கிடையாது. அந்த ஆப்ரேஷன் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. ஓகே. அட்ஜாயிண்ட்டுங்கிறது ஒரு வேலை, அது என்ன வேலையை நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அவனோட எல்லா கோஃபேக்டர்ஸையும் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற இந்த வேலையை தான் அட்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடாமா? ஸோ ஒரு ரிசல்ட், வாட் யூ ஹேவ் ஃபார் ரிசல்ட் அப்படின்னா, ஸோ இப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? ஏவையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் மல்டிபிள் பண்ணால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ. இதுலேருந்து தான் நம்மளுக்கு ஹோல்சமாக எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்துச்சு. ஐ நோ திஸ் எவ்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இன் இம்பார்ட்டன்ட். இதை நம்ம பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூலே நான் படிக்க சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார் n-1. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார் n-2 இன்ட்டு ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் எத்தனை அட்ஜாயிண்ட் இருக்கோ அத்தனை n-1க்கு ஸ்கொயர் வரும், 3 வந்தால் க்யூப் வரும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸுக்கு அட்ஜாயிண்ட் எடுத்தாலும் அட்ஜாயிண்ட் ஏ எடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ வாட் அபவுட் கே இன்ட்டு ஏ? டிட்டர்மினண்ட்டுக்கு என்ன ஆகும்? அப்படியே எத்தனை ரோ இருக்கோ அத்தனை கேவை நான் வெளியே எடுக்கணும்னு சொன்னேன். ஆனால் அட்ஜாயிண்ட்டுக்கு எத்தனை ரோஸ் இருக்கோ அதை விட 1 கம்மியாக எடுக்கணும். இப்போ 3 ரோஸ் தான் இருக்குன்னா நீங்கள் 2 கே எடுத்தால் போதும். 4 ரோஸ் தான் இருக்குன்னா நீங்கள் 3 கே எடுத்தால் போதும். ஸோ கே பார் n-1 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா பார் எம், இது யாருக்கு ஈக்குவல்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தி ஹோல் பார் எம். ஸோ லைக் பவர்ஸுக்கு அட்ஜாயிண்ட் எடுக்கிறது ஒன்று தாண்டாமா. சரியா? நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபிங்கிறது என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. டிரான்ஸ்போஸுக்கு எப்படியோ இன்வர்ஸுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அட்ஜாயிண்ட்டுக்கும். பி வந்துட்டு தான் ஏ வரும். இன்வர்ஸ் ரிவர்சபிள் லா. So there are 3 questions. How do you answer these questions? Lady A is equal to 3 cross 3 matrix such that adjoint of A னு ஒன்று கொடுத்துருக்காங்க and B is equal to adjoint of A. Then determinant of A வந்து lambda, B inverseக்கு transpose எடுத்தீங்கன்னா அதுக்கு மியூன்னு கிடைக்கும். Then the ordered pair என்னது? Can you could say it? இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதோட டிட்டர்மினன்ட் தெரிஞ்சால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தெரிஞ்சுக்கலாமா? சே எஸ் ஆர் நோ. இதோட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபைண்ட் திஸ் டிட்டர்மினன்ட் பசங்களா. சரியா? ஸோ 2 into you will have 0 plus 4 and plus 1 into you will have 1 minus 2 minus 1 அதுக்கப்புறம் plus 1 into 2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ 8 minus 1 10 10 9. ஓகேவா? ஸோ
adjoint of ஏங்கிறது என்னடா பசங்களா? adjoint of A, determinant of A is equal to 9. இது யாருக்கு ஈக்குவல்? இது a power n minus 1க்கு ஈக்குவல். கரெக்டாக என்ன இது 3, 3னா இது ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னா அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னவாக இருக்கும்? 3ஆக இருக்கும். கரெக்டாடாமா? இட் ஷுட் பி 3, ரைட்? ஏன்னா நம்மளுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ மாட் போட்டாங்க, மாட் போட்டனால இட் ஷுட் பி +3, கரெக்ட்? +3ங்கிற ஆப்ஷன் ஒன்று இதுவாக இருக்கும், இல்லைனா இதுவாக இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் இப்போ கன்க்ளூட் பண்ணணும், கரெக்டாக? பி இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட், ஓகேவா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி என்னவாக இருக்கும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட்டுங்கிறது என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் a power n minus 1 தி ஹோல் ஸ்கொயர். சொன்னா எஸ். அப்போது 3 லைக் 3க்கு நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணுறீங்க, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 3 power 4, 3 power 4 is 81. அப்போது இது யார்? 81. டிட்டர்மினன்ட் ஆஃப் பி தான் 81. ஆனால் நம்மளுக்கு இதை கேட்குறாங்க. ஸோ டிரான்ஸ்போஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் அதுக்கும் ஒன்று தான். அப்போது பி இன்வர்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு அப்புறம் டிட்டர்மினன்ட் எடுத்தால் மியூ. டிரான்ஸ்போஸ்னாலும் டிட்டர்மினன்ட்டாலும் ஒன்று தான். அப்போ பி இன்வர்ஸோட டிட்டர்மினன்ட் தான் மியூ. பி இன்வர்ஸுங்கிறது 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் பி தான் மியூ. ஸோ அப்போ 1/81. ஸோ வாட்ஸ் யுவர் ஆப்ஷன்? சி இஸ் யுவர் ஆப்ஷன். ஸோ இது எல்லாத்துக்கும் என்னடா பசங்க? அப்போ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். யூ ஷுட் ஒர்க் இட் அட் அ வெரி ஃபாஸ்ட் மேனர், அவ்வளோதான். If A is order 3 square matrix such that determinant of A is equal to 2, then adjoint of adjoint of adjoint of A. எத்தனை adjoint இருக்கோ அத்தனை n minus 1 வரும். ஸோ n minus 1னா 2 cube வரணும், ஓகேவா? ஸோ determinant of A par 2 cube அப்படின்னு வரணும். ஸோ 2 cubeனா என்னடா பசங்களா? 2 cubeங்கிறது 8. ஸோ 2 power 8, 2 power 8னா it is 256. ஏன்னா 16 into 16 it is 256. It's the right answer. யாடா பசங்களா? அவ்வளோதான், ஓகே. அண்ட் திஸ் கொஷின் ட்ரை பண்ணுங்கள். இதை நான் பழைய வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாட் இஸ் இன்வர்ஸ் டாமா? இன்வர்ஸோட ஃபார்முலா இதுதான். A inverse is equal to 1/determinant of A into adjoint of A. Using these properties you will find lot of questions. ஸோ ஏ இன்வர்ஸுக்கு இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா அவங்க ஏக்கு ஈக்குவல். ஏ இன்வர்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறது 1/determinant of ஏக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. ஏ டிரான்ஸ்போஸுக்கு நீங்கள் இன்வர்ஸ் எடுத்தாலும், ஸோ இன்வர்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் ஒன்று தான். இட்ஸ் நாட் அ காம்ப்ளிகேட் விஷயம். ஸோ லைக் மல்டிப்ளிகேஷனில் மட்டும் ரிவர்சபிளாக எங்கெல்லாம் ரிவர்ஸில் வருது? டிரான்ஸ்போஸ், அட்ஜாயிண்ட் அண்ட் இன்வர்ஸ். இந்த மூணுக்குமே ரிவர்ஸ்லாம் தான் யூஸ் ஆகுது, ஓகேவாடாமா? ஸோ தே ஆர் ஆஸ்கிங் A transpose into adjoint of A inverse is equal to. How will we do it? யாடாமா எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா யாருக்கு ஈக்குவல்? லைக் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ். கரெக்டாடா பசங்களா? 1/determinant of A இன்டூ லைக் அப்போ இது தானே இதுக்கு அர்த்தம், சரியா? அப்போது இந்த இடத்துல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் ஏ மேட்ரிக்ஸ். So this is A matrix. இது வந்து 1/determinant of A into A matrix, சரியாடாமா? ஸோ இதை வந்து நீங்கள் determinant of A கூட மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து determinant of A கூட மல்டிபிள் பண்ணால் determinant of A கேன்சல் ஆகி what is your answer? Which is nothing but A. அது A matrix தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ B, ரைட்? ஸோ இதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் போதும். இது ப்ராப்பர்ட்டி தான், லைக் இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலாவில் தான் சொல்கிறேன்.
அப்போ adjoint of A என்னது இது இங்கே மேலே போயிடும். அப்போ determinant of A into A inverse is equal to adjoint of A. ஸோ யூ நோ தி ப்ராப்பர்ட்டிஸ் பசங்க. எல்லா சமயம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் போடணுன்றது எந்த அவசியமும் கிடையாது. சரியா? இஃப் A is any square matrix then determinant of A minus xi is equal to 0 is called its characteristic equation. Characteristic equation என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணும் போது டிட்டர்மினன்ட் எனக்கு 0 ஆகும். ஓகேங்களா? இதை வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸ் வந்து இட் இஸ் நோன் அஸ் ஃபேக்டர். If matrix A is given by 6, 11, 2, 4, then the determinant of A par 2005 minus 6 into A par 2004 is what? அப்படின்னு கொஷின் கேட்குறாங்கடாமா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதில் பார்த்தீங்க அப்படின்னா A par 2004ங்கிறது காமனாக இருக்குது. அப்போது ஒரு A இருக்குது, -6, இங்கே ஒரு மேட்ரிக்ஸே இல்லை. ஸோ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக? இது என்னென்னா நம்மள்கிட்ட கொஷின் பண்ணுறாங்க. ரைட்? கரெக்டாக தானே பண்ணுறேன்? எஸ். they are asking the determinant of, sorry Rama, they are asking the determinant, right? So determinant of A par 2004 A minus 6i. Okay, now it's right? Yes. ஸோ இப்போ இதுலேருந்து 6 கூட சப்ராக்ட் பண்ணி, லைக் இங்கே 6 இங்கே 6, அந்த 6 கூட சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 0, 11, 2 அண்ட் இது வந்து 6ஆக மாறும். இப்போ -2 அப்படின்னு கிடைக்கும். இதோட டிட்டர்மினன்ட் என்னடாமா? திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் 0 minus of -22. இதோட வேல்யூ வந்து -22. கரெக்டாக? இதோட நார்மல் டிட்டர்மினேஷன் என்னது? 24 minus 2. கரெக்ட்? So 2 par 2004, 2 par 2004, 2 par 2004 into உங்களுக்கு என்ன வந்துருக்கணும்? கரெக்ட் தானே? I should have 11. yeah, -22. கரெக்டாக? அந்த 22லேருந்து 2 into 11 பிரிச்சுக்கலாம். அப்போது -11 into 2 par 2005 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் ஆல்ஃபா பி ஏ ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் தென் A par -31 is equal to what? ஆக்சுவலி ஆல்ஃபா இஸ் அ ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாடாமா? தட்ஸ் தி ரைட் ஆன்சர் ஆகாஷ். கரெக்டு தான்டாமா. சரிங்களா? இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னது? அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் A² A + I is equal to 0 அப்படின்னு அர்த்தம்டாமா. ஓகேவா? இது யாருன்னு தெரியுதா? டூ யூ நோ வாட் இஸ் ஈக்குவேஷன் இட் இஸ்? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் கியூபிக் இது வாட் இஸ் இட்? காம்ப்ளெக்ஸ் ரூட்ராமா. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி இருக்குல்ல, அதுதான் இது. சரியா? அதோட ரூட் இது இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. x² + x + 1ங்கிறது ஒன்லி ஹேவ் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒமேகா அண்ட் ω² தான் அதோட காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். சரிங்களா? அப்போ அந்த ஆல்ஃபா வந்து ஒன்று ஒமேகாவாக இருக்கலாம், இல்லைனா ω² இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆமே ரைட்? எஸ். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ஃபான்னு போடலாம். அப்போ α² + α + 1 is equal to 0. சரிடாமா? ஸோ இப்போது இந்த அண்ட் ஐ நோ ஆல்ஃபா இஸ் கியூப் ரூட்டில் 1. அப்போ ஆல்ஃபாவை க்யூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். கரெக்ட்? ஆல்ஃபாவை க்யூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்லடாமா? யூ ஹாவ் திஸ் 2 ஈக்குவேஷன்ஸ், ரைட்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே வச்சுக்கோங்க.
சரியாடாமா? yeah, it is a quadratic equation. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரூட் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா you will have a complex root ராமா. சரியா? -1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் i√3/2ன்னு கிடைக்கும். இது யார்? ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயர். அதை தான் நான் சொல்கிறேன். சரியாடாமா? அண்ட் இந்த ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். ஒமேகா பர் 4 என்னவா வச்சுக்கலாம்? வாட் இஸ் ஒமேகா பர் 4 ராமா? ஆல்ஃபா பர் 4. ஆல்ஃபா பர் 4க்கு வந்து ஆல்ஃபா க்யூப் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். யூ கேன் சேஞ்ச் இன்ட்டு ஆல்ஃபா க்யூப். ஸோ ஆல்ஃபா பர் 4 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா க்யூப் இன்ட்டு ஆல்ஃபா. ஆல்ஃபா க்யூபோட வேல்யூ 1. ஸோ 1 இன்ட்டு ஆல்ஃபா இட் இஸ் ஆல்ஃபா. ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் ஆல்ஃபான்னு மாற்றிக்கலாம். யூ கேன் சேஞ்ச் இன்ட்டு ஆல்ஃபா. யூ ஆர் ஆஸ்கிங் A பார் 31. ஸோ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். A ஸ்கொயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும், A க்யூப் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்மளால் வந்துட்டு ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ A ஸ்கொயர் ஃபஸ்ட் அப்படி என்னன்றதை கண்டுபிடிங்க. சரிடாமா? when you find what is your A square கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 100001001 அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவாடாமா? you will have this answer as 100001010. A ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 100001010 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இதை வந்து நீங்கள் பவர் 4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். இதை வந்து திருப்பி நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். ஓகேவாடா பசங்களா? காண்ட் அண்டர்ஸ்டாண்டா? எது உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எது உங்களுக்கு புரியல? இந்த ஈக்குவேஷனோட சால்விங் எனக்கு புரியல. இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுவீங்கள்ல, யூஸ் ஃபார்முலா மெத்தட் ராமா. ஓகேவா? ஃபார்முலா மெத்தட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் 1 மைனஸ் 4 இன்ட்டு 1 ஹோல் டிவைடட் பை 2. கரெக்ட்? ஸோ -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் -3ன்னு வரும். -3னா அது i√3/2. இது யார்? இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? ஒமேகாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா -1/2 ப்ளஸ் i√3/2 தான் ஒமேகா. ஒமேகா ஸ்கொயர் வந்து -1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் i√3/2ங்கிறது தான் ஒமேகா ஸ்கொயர். லைக் க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ அப்போது இந்த ஆல்ஃபாங்கிறது ஒன்று இதுவாக இருக்கலாம், இன்னும் இதுவாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஸோ லெட் வி டேக் இட் அஸ் ஒமேகா. ஒமேகான்றது என்னது? க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் 1. அதாவது அவனை க்யூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். அதனால தான் அது க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ அப்போ ஆல்ஃபாவை க்யூப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். சரிடாமா? ஸோ இது வந்து ரூட். ஆல்ஃபா இஸ் எ ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 6. இந்த ரெண்டு வேல்யூ உங்ககிட்ட இருக்குது. ஆல்ஃபா க்யூபோட வேல்யூ 1, இந்த வேல்யூ வந்து 0. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணி, A ஸ்கொயர்னா அது 1/√3 இன்ட்டு 1/√3 யூ வில் கெட் 1/3. அண்ட் இந்த மேட்ரிக்ஸையும் நீங்கள் மல்டிபிள் பண்ண போனீங்கன்னா நிறைய இடத்துல 1 வரும், நிறைய இடத்துல ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும், இன்னொரு இடத்துல ஆல்ஃபா க்யூப் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபைனலி உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 010 அப்படின்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவாடா பசங்களா? புரிஞ்சுதாடாமா? அகெயின் இது வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஃபார்மேஷன்றாமா. கரெக்டாக? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்னது? இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வரும். ஒத்துக்கிறியா? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக நான் சொன்னேன்னா A பவர் 4 நீங்கள் A பவர் 4 போட்டிங்க அப்படின்னா
yeah, you will get an identity matrix. உனக்கு நிச்சயமா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன்டாமா. ஃபோர் வந்துச்சு அப்படின்னா ஃபோரோட எந்த மல்டிபிள்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, ஏ பார் 31 நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ரைட்? ஏ பார் 31 வந்து எப்படி எழுதுனா, ஃபோரோட மல்டிபிள் க்ளோசஸ்ட்ல இருக்கிறது 28 தான். ஸோ ஏ பார் 28 + 3 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. சாரி, ப்ளஸ் 3. ஸோ அப்போ ஏ பார் 28 × a³ அப்படி வரும். இதோட வேல்யூ என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஏன்னா ஃபோரோட மல்டிபிள்ஸ் யார் வந்தாலும் ஐடென்டிட்டி தான். ஐடென்டிட்டி டு எனிதிங் இட் இஸ் சேம். ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்? a³ ஆன்சர் தான் ஏ பார் 31. ஓகேவாடாமா? புரிஞ்சுதுங்களா everyone? யாடா பசங்க? ஸோ இதோட பிடிஎஃப் வந்துட்டு நான் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் வந்து உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? 2 ரோஸை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு மைனஸ் சைன் வரணும். 2 ரோஸ் பார்க்க ஒரே மாதிரி இருந்தால் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ப்ரொபோஷ்னலாவோ ஐடென்டிட்டிக்கலாவோ இருந்தாலும் அதோட வேல்யூ 0. எஸ், 2 ரோஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா சைனை மாற்றணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கரெக்டாடாமா? ஸோ அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் -1 யூ நோ திஸ். ஒரு டிட்டர்மினன்ட் கூட கே டிட்டர்மினன்ட்ல கே மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு ரோ கூட மல்டிபிள் பண்ணால் போதும். இதே மேட்ரிக்ஸ் வந்து மொத்தமாக வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் வெளியே எடுக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட்ன்றப்போ தனித்தனி அடிஷன் சப்ராக்ஷன்ற இந்த ஆப்ரேஷன்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் உங்களோட 11th மேக்ஸில் நீ படித்தது தான். ஸோ இது வந்து இதுக்கு ஈக்குவல், இது வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படின்றத நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் 11th மேக்ஸில். இது எப்படி ப்ரூஃப் சம்ஸை வந்து நம்ம 11th ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஆனால் இதை இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். இது வந்து இருக்குது, இது வந்து இருக்குது, இது வந்து இருக்குன்னு we have to take it as proof. சரிடாமா? அண்ட் யூனோ கிராமர்ஸ் ரூல்லாம் நம்மளுக்கு தெரியும். கிராமர்ஸ் ரூலுங்கிறது யூனிக் சொல்யூஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். இது யூஸ் பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் 0வாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. அப்போ தான் யூனிக் சொல்யூஷன் இருக்குது. ஓகே, ஒரு வேளை 0வாக இருந்தால் என்ன அர்த்தம்? 0வாக இருந்தால் இன்ஃபைனட்னு இல்லை, அங்கே 2 பேர் இருக்காங்க. எப்போ எதுன்னு பார்த்துடலாம். டிட்டர்மினன்ட் 0வாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதாவது del1 del2 del3 வந்து நான் ஜீரோ. யாராவது ஒருத்தர் நான் ஜீரோவாக இருக்கும் போது தான் எனக்கு நோ சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். சரியா? மேலே வந்து ஒரு நம்பர் இருக்குது, கீழே வந்து எனக்கு 0, மேலே ஒரு 9 கீழே 0, இப்படி இருக்கும் போது தான் எனக்கு நோ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுவே எல்லாருமே 0, del2 0, del1 0, del2 0, del3 0, எல்லாருமே ஈக்குவலாக 0வாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல அது வந்து இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். சரிடாமா? இது வந்து நீங்கள் புக்கில் படிச்சிருக்க மாட்டீங்க, பட் இட் இஸ் அ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டு யூ. ஓகேவா? ஒரு நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக என்னது உனக்கே தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0வாக இருப்பான். கரெக்டாக? ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா லாம்டாக்கு என்ன வேல்யூ, மியூக்கு என்ன வேல்யூன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆர் யூ ஹாவ் டு ஃபைண்ட் வாட் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி லாம்டாக்கு என்ன வேல்யூ வரும், மியூக்கு என்ன வேல்யூ வரும்னு தெரிஞ்சுக்கலாம். adjoint of 3x3 matrix P is equal to ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. then the possible values of determinant of P என்ன இருக்கும்? ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே Pக்கு என்னென்ன வேல்யூஸ் வரலான்னு தெரியும்டா பசங்களா. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னென்னு பாருங்கள். when you find this determinant value you will have 1 into 3 minus 7 it is -4, -4 into 6 minus 7 it will be -1, and plus 4 into 2 minus 1 it is 1. So it is -4 plus 4 cancel ஆயிரும் and it is 4. சரியா? so இதோட வேல்யூ 4 which is equal to determinant of P par 2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ Pக்கு என்னெல்லாம் வரலாம்? it could be +2ஆகவும் இருக்கலாம், -2ஆகவும் இருக்கலாம். ஏவும் வரும், டியும் வரும்.
ரெண்டில் எது போட்டாலும் கரெக்டாக பசங்களா. And non-trivial solution, you know what will be your answer? யாடா பசங்க. ஸோ இந்த 2 கொஷின் மட்டும் பாருங்கள். இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். பட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் செக் அவுட். சரியாடாமா? ஸோ எவ்ரி ஒன் பாய் பாய்டா பசங்களா.